பக்காவான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ, இத மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன்ஸ் அதிகமா அட்டெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அதிகமா ப்ரிப்பேரும் பண்ணுவாங்க. ஸோ, இந்த தடவ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நெறைய பேர் இந்த வேக்கன்சிக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. ஸோ, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவா இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ, ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அதாவது என்டிபிசி கேட்டகரி குடுத்துருக்காங்க. ஸோ, இதோடைய குவாலிஃபிகேஷன் என்ன? இது எப்ப ஓப்பன் ஆகுது? இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? ஸோ, இதோட சிலபஸ் என்ன? எல்லாமே இந்த வீடியோல பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? ஸோ, இதோடைய ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதியே ஓப்பன் ஆயிட்டு, ஸோ, அடுத்த மாசம் 13ஆம் தேதியோட லாஸ்ட் டேட். ஸோ, அதுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இதோட எலிஜிபிலிட்டி என்ன? ஸோ, இதோடைய குவாலிஃபிகேஷன் என்ன? எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்ப்போம். ஓகேவா? ஸோ, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஜாப்ங்க. ஸோ, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். ஸோ, அதனால கண்டிப்பா இதுக்கு ப்ரிப்பேர் ஆவுங்க. ஸோ, ப்ரிப்பேர் ஆயிட்டு இத கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க சூப்பரான ஒரு லைஃப் லீட் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப் நல்ல சேலரி பேக்கேஜோட ஆரம்பிக்குது. சேலரி பேக்கேஜே பார்த்தீங்கன்னா, ரூ. 30,000 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ, அதனால கண்டிப்பா ப்ரிப்பேர் ஆவுங்க. ஸோ, 13ஆம் தேதி 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ, 13/10 அடுத்த மாசத்தோட இது வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? அதுக்காட்டியும் நீங்க வந்து இந்த ஃபார்ம வந்து ஃபில் பண்ணிடுங்க. இதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஓகேவா? ஸோ, என்னென்ன வேக்கன்சி போட்டிருக்காங்க அப்படின்னா, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் போட்டிருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் போட்டிருக்காங்க. குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் போட்டிருக்காங்க. ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் போட்டிருக்காங்க. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டும் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ, மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா 5 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 8,113 வேக்கன்சி இருக்குங்க. ஓகேவா? இது இன்க்ரீஸ் கூட ஆவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ, இது எதுக்கு வேக்கன்சி ரொம்ப அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு அதிகமா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஓகேவா? ஏஜ் குவாலிஃபிகேஷன் பாருங்களேன். 33 வயசு வரைக்குமே பண்ணலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, 36 வயசுமே குடுத்துருக்காங்க. ஓகேவா? அதேமாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கேஸ்ட் பொறுத்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷனுமே அவைலபிளா இருக்கும். ஓகேவா? 36 வயசு இருந்தா கூட நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பே குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸ்டார்ட்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா, ரூ. 29,200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ, லெவலும் குடுத்துருக்காங்க. என்ன சிபிசி லெவல் நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாரி தான் எப்ப அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது எல்லாமே டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸ் எப்படி எப்படி அட்டெண்ட் பண்ணணும் அவைங்க எல்லாமே குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. அடுத்து போயிடலாம். ஸோ, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. ஏற்கனவே தான் சொன்ன மாரி தான் எப்படி எக்ஸாம் ஹாலுக்கு வரணும், என்ன டைமுக்கு வரணும் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கரெக்டான டைமுக்கு எப்பவுமே சரி, எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமும் கரெக்டான டைமுக்கு போயிடுங்க. ஒரு 1 செகண்ட் மிஸ் ஆனா கூட உள்ள விடமாட்டாங்க. அதனால கரெக்டான டைமுக்கு அதாவது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது எக்ஸாம் சென்டருக்கு போற மாரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ, அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இது குடுத்துருக்காங்க. பிசிக்கல் ஃபிட்னஸ் குடுத்துருக்காங்க. ஓகேவா? எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து என்னென்ன பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஸோ, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இது இது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நீங்க வந்து லாசிக் சர்ஜரி அதாவது கண் சம்மந்தமா சர்ஜரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, A2 அந்த A3க்கு வந்து நீங்க எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்க கண் சம்மந்தமா சர்ஜரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, B2, C3க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வேற எதுவுமே இல்லங்க. ஸோ, ஆரம்பத்தில நம்ம வேக்கன்சி பார்த்தோம் தெரியுமா? அதில பார்த்தீங்கன்னா, இந்த B2 அப்படிங்கிறது சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். A2 அப்படிங்கிறது குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். C2 அப்படிங்கிறது சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். ஓகேவா? ஸோ, அத தான் அங்க வந்து கோட் வேர்டா குடுத்துருக்காங்க. அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ, அ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, இது குடுத்துருக்காங்க. அதாவது ஏஜ் குரூப்ஸ். அதாவது நீங்க 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு அப்ளை பண்ணலாம். பிளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்சேஷனுமே உண்டு. ஓகேவா? ஸோ, நீங்க எந்த கேஸ்ட் பேஸ்ட் வரீங்களோ, அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்சேஷனுமே உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? வழக்கம் போல தான் ஓபிசி நான் கிரீமிலியரா இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம். இதே எஸ்சி/எஸ்டி இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. இதுமாரி எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லைனா பிசிக்கல் சேலஞ்ச் பர்சனா இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி ஏஜ் ரிலாக்சேஷனுமே அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபீஸ் குடுத்துருக்காங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க வந்து ஜெனரல் கேட்டகரில வருவீங்க, இல்ல ஓபிசில வரீங்க அப்படின்னா ரூ. 500 கட்டுற மாரி இருக்கும். ஆனா, இதில பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ரூ. 400 உங்களுக்கு ரீஃபண்ட் குடுத்துருவாங்க. ஸோ, உங்களுக்கு ரூ. 100 மட்டும் தான் ஃபீஸ் கட்டுன மாரி கணக்குல வரும். இது ஒரு வேள நீங்க அட்டெண்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா. நீங்க எப்பவுமே பேங்க் அக்கவுண்ட் ரயில்வே எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டா குடுங்க. அப்பதான் உங்களுக்கு ரீஃபண்ட் கரெக்ட்டா வரும். ஸோ, இது மாரி நீங்க நெட் சென்டர்ல அப்ளை பண்ற மாரி இருந்தீங்க அப்படின்னாலும், உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ட அதில குடுங்க. ஓகேவா? ஏன்னா, அப்பதான் உங்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ரூ. 400 வரும். ஒருவேள நெட் சென்டருக்கு வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தெரியாம கூட போயிடலாம். ஸோ, அதனால உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸே குடுங்க.
ஸோ உங்களுக்கு ஏன் இந்த ரூ. 500 வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா நெறைய பேர் அப்ளை பண்ணிட்டு வரமாட்றாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ரூ. 500 வாங்குறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க எக்ஸாம் ஸ்டேஜ் 1 அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 400 ரீஃபண்ட் ஆயிடும். இதே நீங்க எஸ்சி/எஸ்டி கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா, 250 மட்டும் தான் நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேஜ் 1 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 250மே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து முக்கியமான இது என்னன்னா சிலபஸ். ஸோ கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, இதுக்கான அதாவது இந்த வெப்சைட் ஆர்ஆர்பி லிங்க் தரேன் நான் டிஸ்கிரிப்ஷன். இங்க வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த வெப்சைட்ல பிடிஎஃப் அவைலபிளா இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா, என்னென்ன குவாலிஃபிகேஷன், ஸோ யாராருக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேஜ் 1ல வந்து 90 மினிட்ஸ் குடுத்துருக்காங்க. ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் 40 கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 30. ஸோ ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா 30 கேட்டிருக்காங்க. மொத்தமா 100 சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா மைனஸ் மார்க்குமே உண்டு. ஓகேவா? ஸ்டேஜ் 1 நீங்க கம்ப்ளீட் பண்ணி அத பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 வரும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, அதே 90 மினிட்ஸ் தான். பட் ஜெனரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் 35, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 35 சொல்லியிருக்காங்க. டோட்டலா பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது குடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன ஸ்கில் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு வேள குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாம். ஸ்கில் டெஸ்ட் ரெக்வயர்மென்ட் இருக்காது. இதுவே நீங்க வந்து கிளர்க்குக்கோ, இல்ல அப்படின்னா ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டுக்கோ நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, டைப்பிங் ஸ்கில்ஸ் டெஸ்ட் வச்சிருப்பாங்க. இல்ல ஸ்டேஷன் மாஸ்டர் குடுத்துருந்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிட்யூட் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவே நீங்க வந்து குட்ஸ் ட்ரெயின் மேனேஜ் மட்டும் பண்ணீங்க, இல்லைன்னா சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. ஜஸ்ட் 2 எக்ஸாம் மட்டும் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூலாம் கிடையாதுங்க. டைரக்ட்டா நீங்க எக்ஸாம்ல எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்றீங்களோ, அத வச்சு தான் வேலை வாய்ப்பு. ஸோ அதனால மறக்காம இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இத அட்டெண்ட் பண்ணி செலக்ட் ஆயிருந்தாங்க. இல்ல அப்படின்னா இதுக்கு அட்டெண்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, அவங்ககிட்ட கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையா பார்த்துக்கங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகைன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.